Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல்ல செய்யற மாதிரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேங்க. இத நல்லா கட் பண்ணிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு 10 நிமிஷம் நீங்க போட்டு எடுத்துக்கோங்க. ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அந்த பன்னீர். இப்போ 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம இத எடுத்துறலாம். வெதுவெதுப்பான தண்ணியில கை பொறுக்கிற சூட்ல இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 ml இருக்கும். இதில் 2 பெரிய வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு இது கூட தட்டி சேர்த்துருக்குறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருக்கும். அதை தட்டி இது கூட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 4 தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியே சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணுங்க. நல்லா கூழ் பதமாக வதக்கலாம். இப்போ தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இது கூட முந்திரி பருப்பு வந்து ஒரு 10-15 நம்பர் சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி சேர்க்கும்போது அந்த கிரேவி திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இந்த கலவை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக மெல்ட் ஆனோடனே நம்ம அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுருக்கோங்க அந்த பட்டர்லேயே. ரொம்ப நேரம் அதுக்குன்னு அவசியம் இல்லை. இது கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துட்டு ஒரு 10-15 செகண்ட் நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2-3 கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பன்னீர் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நம்ம கொதிக்க விடலாம். மிதமான தீயில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துகிட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. காஞ்ச வெந்தய இலை வந்து இந்த மாதிரி கையில் தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் பாலாடைகள் நான் வச்சுருக்கிறேன். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.